செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகவிருப்பதாக நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள் பதிவு செய்யலாம். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தான் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக ஆவதே தன்னுடைய விருப்பம் என்று தற்போது அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் இன்று இன்னும் சற்று நேரத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்யவிருக்கும் நிலையில் அவருடைய இல்ல முன்பாக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான ஒரு கடும் போராட்டத்தில் ஈடுபட்டதில் முதல்வர் பதவி ராஜினாமா செய்யக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை ஜனதா தளத்தினுடைய தொண்டர்கள் முன்வைத்து வந்த நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையினுடைய உறுப்பினராவதே தன்னுடைய விருப்பம் என்பதை தற்போது பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக தன்னுடைய அரசியல் காலத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே பீகாருடைய இரு அவைகள் மற்றும் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் உறுப்பினராவதே தன்னுடைய விருப்பம். அந்த வகையில் தான் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான ஒரு முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகார் மக்கள் முழு ஆதரவையும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆதரவை பலமாக கொண்டு தான் ஆட்சியை புரிந்து சேவை செய்துள்ளதாகவும் தற்போது அவர் அந்த கருத்தில் தெரிவித்திருக்கும் நிலையில்தான் புதியதாக வரக்கூடிய பீகார் அரசிற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பட்னாவில் அவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய உள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மாநிலங்களவை தேர்தலுடைய அந்த முடிவுகளுக்கு பிறகு தன்னுடைய முதல்வர் பதவி அவர் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்வார் என்ற ஒரு தகவலையும் ஜனதா தளம் கட்சியானது தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.